ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் பல நல்ல தீர்ப்புகளை இந்த நீதி தேவதையாக இருந்து பல நல்ல தீர்ப்புகளை வழங்கி வருது. அதில் ஹக்கீம்னு ஒருத்தர் முன்னாடி போன பேருந்து இடித்து கால் அவருக்கு உடஞ்சிருக்கு போல இருக்குது. ஒரு கால் போயிடுச்சான், பின்னாடியும் கார் இடிச்சிருக்கு. அதன் மூலமாக அவருக்கு ஏற்பட்ட இழப்புக்கு கேஸ் போட்டு அவருக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் இழப்பீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் எவ்வளோ போட்டாலும் ஜனங்க மதிக்கிறதே இல்லை. இப்போ நம்ம கூட பைக்கில் போகும்போதே கூட காலில் இடிக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பைக்கை ஓட்டுறாங்க. அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர்லாம் பல ஸ்பீட் பிரேக்கரில் பெயிண்டே இல்லை, அது வேறு விஷயம். எங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது என்ன ஏதுன்றது தெரியாமல் ஏற்றி இறக்கி அவ்வளோ ஸ்பீடில் போய் மற்றவங்களும் ஏற்றி இறக்குறாங்க. கொஞ்சம் குறைந்த இடைவெளி விட்டு போகணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருந்தாலும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அவர் எந்த தொழிலில் இருந்தார் தெரியல, என்ன இருந்தாலும் அவருக்கு அது ஒரு செலவுக்கு ஒரு ஈடாகும் இல்லையா? அவருடைய வருமானத்தை இழந்து கஷ்டப்படும் போது. அதே மாதிரி நீதிபதி யஷ்வந்த் வர்மான்னு சொன்னாங்க, கட்டுக்கட்டாக பணத்தை அவர் வீட்டில் எரிச்சாருன்னு சொன்னாங்க. 1 கோடி இருந்தால் கூட 1 கோடி கூட வேண்டாம், எத்தனையோ சில லட்சங்கள்லாம் நிறைய விஷயம் சால்வ் ஆகிற கேஸ்லாம் நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க. எப்படி தான் அவர் கட்டுக்கட்டாக அவ்வளோ பணம் கிடச்சி எரிச்ச வழக்கில் ஒரு நீதிபதியே போய் மாட்டிகிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கும் தகுந்த தண்டனை கொடுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய இறையாண்மையை நிலைநாட்டணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.